ஏதோ ஒரு குழந்தை அழுதினா போதா? தாத்தா குழந்தாலும் ஓடு. அங்க பாரு சைக்கிள் பார்க்கவே சூப்பரா இருக்குது. வா வா வா. டேய் தக்காளி நில்றா. என்ன தாத்தா? அதுவும் இரும்பு தானடா. கைலாங்கல்ல போட்டா காசு கொடுக்க போறான். சைக்கிள் சூப்பரா இருக்குதான் இவருக்கு. தாத்தா அங்க பாரு தாத்தா பம்பர்ல இப்படி இருக்கு. வா தாத்தா. சூப்பர் தாத்தா சூப்பரா இருக்குது. எப்படியா தாத்தா சைக்கிள் சூப்பரா இருக்குது. ஜம்பிங் ஆகுது. டேய் சொரக்கா மூஞ்சியா, சைக்கிள் எல்லாம் நம்ம ஓட்டிலாம் பார்க்க கூடாது, வித்து காசை பார்க்கணும். தாத்தா காசு எப்போ வேணா பார்க்கலாம், ஆனா இது போல சைக்கிள் பார்க்க முடியுமா? வேறாண்டி அதுனா நம்ம வீட்டு சைக்கிளா? அதியா எவன் வீட்டு சைக்கிளோ? நீ ஆசைப்பட்டு ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டு தானே வச்சுக்கோ, சைக்கிளுக்கு சொந்தக்காரர் வருவான், உன்னை 4 போட்டு சைக்கிள் பிடிக்க முடியுவான். அப்புறம் நம்ம பணத்தை எப்படி பார்க்க முடியும்? தாத்தா உன் ஐடியாவே ஓகேதான், ஆனா காசு பார்த்துட்டு எனக்கு எம்டி வாங்கி கொடு. வேறா உனக்கு எம்டி வாங்கி தரேன். அதுக்கு முன்னால தாத்தாவுக்கு எம்சி விஎஸ்ஓபி வேணும். அதை போட்டா தாண்டா அதுக்கப்புறமா மூளை வேலையே செய்யும். சரி வா தாத்தா வா போலாம். தாத்தா யாருக்கிட்ட இருக்குது? டேய் எவன் மூஞ்சில ஒளிவட்டம் தெரிதோ அவன் மூட்டாண்ட பாய் போட்டு உக்காடுறோம், அங்கேயே விற்கிறோம், பணத்தை பார்க்குறோம். தாத்தா ரொம்ப வெயிலாக ஜூஸ் ஐட்டையா? ஜூஸா? இந்த சைக்கிளை விற்றா தாண்டா ஜூஸு. வாங்கிட்டா தாத்தா. துட்டு இல்லாத எவனை போய் வாங்கி தர சொல்கிறேன். தாத்தா நீ காலைல தூங்கும் போது உன் பாக்கெட்டில் 50 ரூபாய் நோட்டை பார்த்துட்டான். அதை கூட விட்டு வைக்க மாட்டேனியா? சரி சரி ஜூஸ் தானே ஓணும், வாங்கி தரேன். ஏம்மா கடைக்காரம்மா ஒரு ஜூஸ் எடுத்துனாம்மா. இந்தாங்க காசு. ஏய் பாட்டில் கீட்டில் கத்தி துண்டுற போடுறா. பிளாஸ்டிக்கு வயிற்றுல போனா நல்லது கிடையாது. பாருமா சைக்கிள் சூப்பரா இருக்கு, எனக்கும் இதே மாதிரி சைக்கிள் ஒன்று வாங்கிட்டானே. எருமை மாடு வயசாச்சு, உனக்கு சின்ன பிள்ளைங்க ஓட்டுற சைக்கிளா வேணும்? ஸ்கூல்ல சைக்கிள் தருவாங்க, அதை ஓட்டு. இந்த சைக்கிள் தாமா நல்லா இருக்கு, எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும். சும்மா இந்த பொண்ணை சைக்கிள் ஏற்றுன்னு வந்து உசி பேத்தி விட்டானுங்க, ஜூஸ் குடிக்க வந்தானுங்களா, போனீங்களா நின்றா ஏன்டா இப்படி அங்கே செலவு வைக்கிறீங்க? இவ்வாறு சைக்கிள் ஒன்று நட முடிக்கிறா. சைக்கிளா ரோட்டு கடையில் வாங்கணுமா? தாத்தா கம்முன்னு இரு தாத்தா, நீயே காமிச்சு கொடுத்துருவ போல. சைக்கிளா சைக்கிள் கடையில் வாங்கணும். ஏன்டா லூசே, சைக்கிள் கடையில் வாங்கினா பின்ன மளிகை கடையில் வாங்குவாங்க. அம்மா ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறான், அதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறீங்களா? அப்படிலாம் எடுக்காதீங்க. இந்த சைக்கிள் இந்த பையன் ஓட்டே மாட்டேங்குது, அப்பப்போ கீழே விழுது. அதனால தான் யாருக்கிட்டனா வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பேர் விழுது போயிரு. அதனால தான் யாருக்கிட்டனா வித்துடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே உங்கள் பொண்ணுக்கு சைக்கிள் ஓணுன்றீங்க. நல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். அவங்களே தராங்கன்றாங்க, நீ வாங்கிடுமா அந்த சைக்கிளை? எப்பா சைக்கிள் விலை எவ்வளோப்பா? ஏம்மா 8000 ரூபாய் சொன்னான், நாங்கள் 7000 ரூபாய் கேட்டு பேசி வாங்கிட்டு வந்துக்கிறோம்மா. நீ அதே ரேட்டு கொடுத்துட்டு நீ எடுத்துக்கோ. 7000 ரூபாய் இந்த டப்பா சைக்கிள் உனக்கு 7000 ரூபாயா? கடையில் போனாலும் நான் புதுசாக வாங்கிட்டு வருவேயா? நான் இது போய் 7000 பண்ற, கம்மி பண்ணி கொடுத்தனா கூட இல்லை, எடுத்துன்னு கிளம்பு. நாங்கள் என்ன வாங்கின ரேட்டை விட அதிகமாக வச்சா விற்கிறோம், வாங்கின ரேட்டு தானே கேட்குறோம், அதை கூட கொடுக்கறதுக்கு அதுதான் எப்படிமா? தக்காளி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்பிடா. அத்தா நில்லுங்க. அம்மா எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும்மா, அந்த சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ நீ ஜின்ஸ் அப்படினால வரும், இது அடம் பிடிச்சா அப்படியே வேணும்னு. எப்பா நில்லுப்பா. அம்மா ஃபஸ்ட் கிளாஸ் சைக்கிள், இதை வாங்குறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சைக்கிள் எடுத்துங்க, காசை கொடுங்க. இப்போ உள்ள போய் காசு எடுத்துருவா போ. நீ கேட்ட காசு. சைக்கிள் நல்ல கண்டிஷன்ல இருக்கா? நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன்ல இருக்குது. சரிப்பா ஓரம் நிறுத்திட்டு போங்க. ஸ்டாண்ட் இல்ல 7000 ரூபாய் கொடுத்துக்கிறேன், ஸ்டாண்ட் கூட இல்லையா? ஏம்மா ஸ்டாண்டு இதுக்குன்னு தனியாக வரணுமா? அது வந்த உடனே போட்டு தரேன்னுக்கிறாங்க, அப்படி வந்தாங்க போய் போட்டுன்னு வந்துருங்க. தாத்தா எம்டி தாத்தா. நாங்களாம் ஸ்டாண்ட் போடணும், எல்லாம் இதால வந்து. தாத்தா அந்த காசு வாங்கிட்டு இருந்தானே ஏன்னா குச்சிருவேன், அதனால நான் எம்டி வாங்க வச்சுக்கிறேன். ஏய் தக்காளி, ஏய் ஐயோ சின்ன என்ன கையில அடிபடுது? மா சைக்கிள் என்ன பழத்துல தள்ளி விட்டுச்சு. என்னதே சைக்கிள் பழத்துல தள்ளிச்சா? நீ சைக்கிள் கொண்டு போய் பழத்துல விட்டு சைக்கிள் மேல குறை சொல்றியா? சைக்கிள் எங்க? பெத்த புளியோட உனக்கு சைக்கிள் தான் முக்கியமா? முருங்கா மூஞ்சி. அப்பா அப்பா எங்க நீ உங்க அப்பாவை கூப்பிடுற? என்னமாச்சு? கை கால்லாம் வைட்டிங்குது. ஏண்டே குழந்தை இப்படி நின்னுக்குது, இதை பாத்துக்கிற? என்னமாச்சு? அதுவா அப்பா, அந்த சைக்கிள் எனக்கு கீழே தள்ளி விட்டுச்சு. என்னது கீழே தள்ளி விட்டுச்சா? அந்த சைக்கிள் மதிக்காதம்மா. அப்பா கிட்ட சொல்லிட்டல, நான் போய் 2 போடுறேன் படால்னு. எங்க இது சைக்கிள்? இப்ப இவன் ஒரு பைத்தியக்காரன், சைக்கிளை போய் படால் அடிக்க போறான். அந்த குட்டையில கடுப்பாடா வந்து கேள்வி அந்த சைக்கிளை. அம்மா மாமா போய் அதுகிட்ட பேசுவோம். என்னது பொட்டில கிடக்கிற சைக்கிள் கிட்ட பேச போகுங்களா? 2 பைத்தியம் ஒன்னா ஆயிடுச்சு முடியுது. அப்பா அந்த சைக்கிள் இங்க தான் தள்ளி விட்டுது. எங்க சைக்கிளே காணோம்? ஐயோ
எங்க போட்ட சைக்கிள் அது எங்கன்னா எழுந்து கோயிச்சுன்னு போயிச்சா? அதே கோச்சின்னு போயிச்சா? அட கூப்பிட்ட அதுதான் குழந்தை பேசுனா நீ இன்னும் அறிவிக்கிறதனமா பேசுங்கிற. அம்மா அப்பா அப்படி சொல்லாத மணிக்குள்ள ரஸ்னா பாக்கெட் கடையில் வாங்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாங்களா, ரஸ்னா பாக்கெட் அழுதுச்சு, அப்பா கிட்ட போய் கொடுத்தேன். அதே ரசனா போயிட்டு அழுதுச்சா? அப்பா கண்ணை தடிச்சு கொடுத்தாரு, நான் ஜாலியாக குடிச்சேன். யோ பேக்கு அவகிட்ட பேசுனது போதும், முதல்ல சைக்கிள் எங்கன்னு தேடு. சும்மா கிடையாது 7000 ரூபாய். அம்மா நீ போமா, அவ அப்படிதான் பஜாரி. சைக்கிள் வை விடுறி. ஏம்மா இது நம்ம சைக்கிள். ஏய் இது நம்ம சைக்கிள் மாதிரி இருக்குதே. யோ அந்த பொண்ணு நம்ம சைக்கிளை ஓட்டும் போது அது என்னன்னு கூட பார்க்காம பைய விட்டு நிக்கிற நீ மாட்டனே வாயை போய் பிடிப்பான். ஏமா நில்லுமா பாப்பா. ஏய் நில்லு பாப்பா. எங்க வந்துட்டாங்க? யார் வீட்டு சைக்கிள் யார் எடுத்து மொத்த? நானும் பார்க்காம சொல்லிட்டேன். இவன் வேற என்ன கண்ட மேனி பேசுறா. மோ சைக்கிள் விடு பாப்பா. எங்கள்ட யோ யாரே நீங்க? வயசு பிள்ளைங்க வெளியே தான் நடமாட முடியலன்னு பார்த்தா என் வீட்டு வாசல்ல வந்து எம்மண்ண கலாட்டா பண்ணிக்கிறீங்க. யாரே நீங்க? என்னது கலாட்டா பண்றாங்களா? என் வீட்டு சைக்கிளை உன் பொண்ணு ஓட்டிட்டு வரும், அது என்னன்னு கேட்டா கலாட்டா பண்றாங்க. என்கிட்ட சண்டை குறியோ நீ? ஒடுங்கு முஞ்சி என்னது உங்க சைக்கிளா? காலையில தான் 7000 ரூபாய் ரொக்கமா கொடுத்து இந்த சைக்கிளை வாங்கிக்கிறேன். பேசுறா பேர் பேச்ச நல்லா. மோ என்ன என் முன்னாடி ஒடுக்கு மூஞ்சிலான்னு சொல்ற? அவ ஓட்ட வட மூஞ்சி தெரியுமா? கரெக்டா சொல்லுமா, அடிக்கிறா பாரு. யோ கரிமிஞ்சு சும்மா இருயா. ஏமா இப்ப என் சைக்கிளை மட்டும் நீ குடுக்கல சங்கே கேள்வி கேட்பேன் பாரு. என் தெரு பக்கம் வந்து பாரு, ஒரு ஆள் ஒரு வார்த்தை பேச முடியாது. அது உங்க தெரு பக்கம் யாரும் வாயை திறக்க மாட்டாங்களா? எல்லாம் பூமியா இருந்திருப்பாங்க. இங்க வந்து பேசி பாரு, வாயை போனு சுத்தி தச்சுடுவோம் நாங்க. ஆமா நம்ம ஓட்டு சைக்கிளுக்கு அவங்க கிட்ட கேட்டு இருக்கோம். ஆமா நம்ம உள்ள தள்ளி விடலாம். சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம போய் சொல்லிக்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய இடத்த சொல்லுங்க, நாங்க சொல்ல வேண்டிய இடத்த சொல்லுவோம். எங்க சொல்லுங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவோம். வாயா பொண்ணுத்துக்கு சைக்கிள்